வழங்குறானோ, பொறுப்புங்கிறது பதவிங்கிறத நாம தேடி போகக்கூடாது. அதை நம்மளுக்கு தேடி வந்தால் அதை வேணான்னு சொல்லக்கூடாது. பொறுப்புக்கும் பதவிக்கும் நம்ம சண்டை போட்டு போகக்கூடாது. ஆனால் அந்த பொறுப்பும் பதவியும் நம்மளை தேடி வந்துச்சுன்னா அதை வேணான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சண்டை போட்டு போய் வாங்குறது பெருமை. அது நம்மளை தேடி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய நியமத்து, அது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. அப்போ ஒரு பொறுப்பு நம்மளை தேடி வருது. எவருக்கு அல்லாஹ் பொறுப்பை வழங்கி அவர் அந்த பொறுப்பினுடைய அந்த கடமையை நிறைவேற்றாம அதுலேருந்து பாராமுகமாக இருந்த அந்த நிலையிலேயே அவர் மரணிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின், சிறிது அளவு தன்னுடைய உள்ளத்தில் எவரிடத்தில் பெருமை இருக்குமோ அவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாரு. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அழகான ஆடை அணிகிறோம், அழகான செருப்பு அணிகிறோம், இதெல்லாம் பெருமையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் பெருமையில வராது. அல்லாஹ் அழகானவன், எனவே அழகானதையே அல்லாஹ் விரும்புகிறான். பெருமை என்பது என்ன அப்படின்னு சொன்னா சத்தியத்தை மீறுவது. தன்னிடத்துல எல்லாமே இருக்குது. ஃபிரௌன்னா அதுக்கு பெரும் கொண்ட உதாரணம் ஃபிரௌன் தான். அவன்கிட்ட பதம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, படைப்பணம் இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சான், ஒட்டுமொத்தமாக அவன் சத்தியம் என்பது அவன்கிட்ட கிடையாது, உண்மை நேர்மைங்கிறது அவன்கிட்ட கிடையாது, எல்லாமே அநியாயம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்தியத்தை மீறுவது பெருமை, பிறரை இழிவாக எண்ணுவதும் சத்தியத்தை மீறுவதும் தான் பெருமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம்களே இந்த ஹதீஸ் இருந்தது. அப்போ அல்லாஹ் யார் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வான். யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்குதோ அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். யார் சத்தியத்தை மீறுறாங்களோ, யார் பிறரை இழிவாக எண்ணுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தன்னுடைய உதவியை வழங்க மாட்டான். மாறாக யாருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொன்னா, யார் பிறரை கண்ணியப்படுத்துகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். எதை விட்டு? நயவஞ்சகர்களை விட்டு, ஆபத்துகளை விட்டு, பேராபத்துகளை விட்டு, எதிரிகளை விட்டு, அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டு என்ன செய்யறான், அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பா. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் எதை விரும்பினானோ அந்த விரும்பிய அந்த வழிமுறையில நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாய்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா